கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நாளிலும் நம்ம வீடுகளில் ஒரு ஜன்னலோ அல்லது ஒரு அரிக்காலோ, முக்கியமாக ஒரு மாடி வீடு நம்ம கட்டுறோன்னு வைங்களேன். ஒரு மாடி வீடு கட்டுறோம். அந்த மாடி வீட்டுக்கு தேவையான நிலைக்கால் வைப்போம். அதற்கு நம்ம என்ன செய்வோம்னா, நல்ல மரமாக போய் பார்ப்போம். தேக்கு மரமாக இருந்தாலும், அல்லது பூவரசு மரமாக இருந்தாலும், அல்லது ரோஸ்வுட் இது சில காடுகள் உள்ள மரம், அதாவது மரவள்ளி அரசாங்க அனுமதி கொடுத்து அறுக்கப்படுகிற மரங்கள், அந்த மாதிரி மரங்களை நம்முடைய வீட்டுக்கு முன்னே பயன்படுத்துவோம். அரசாங்கத்தோட அனுமதியோடு என்ன பண்ணுவோம், தேக்க மரங்கள்லாம் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தான் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். ஆனாலும் அந்த மாதிரி மரங்கள் நம்ம வீடு கட்டுவதற்கு தேவையான மரங்களை நம்ம வாங்குவதற்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம், கோணக்குருடாக இருக்கிறத வாங்க மாட்டோம். வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு அது வாங்க மாட்டோம். அது வந்து எதுக்கும் உதவாது. அப்போ போய் பார்ப்போம். பார்க்கும்போது நல்ல செம்மையாக ஒரே நேராக நல்லா வளர்ந்துருக்கும், நல்ல தடியாக இருக்கும். நல்லா சுற்றில் 5 அடி 4 அடி சுற்றில் என்ன பண்ணும், நல்லா ரவுண்டாக என்ன பண்ணும், அது நல்லா வளர்ந்துருக்கும், உயரமாக வளர்ந்துருக்கும். சைடு கிளைகள் அதிகமாக இருக்க, மேலே போய் தான் கிளை விட்டுருக்கும். அது அதிக நாட்கள் நல்ல முத்தன மரமாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கட்டாயம் இதை வாங்கிடணும். இந்த மரத்தை வாங்கி அறுத்து அதுக்கு பலகை எடுத்து சட்டம் எடுத்து வீட்டில் நம்ம பயன்படுத்த நம்ம ஆசைப்படுவோம். அதை வச்சா தான் அழகாக இருக்கும். அது நல்லா அறுத்து அதை இழைச்சி அதுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சா பல என்ன பண்ணும், அது மின்னும். அப்போ சின்ன சின்ன மரங்க பாருங்கள், கோணையாக இருக்கும், பாம்பு போல் வளைஞ்சிருக்கும், நெளிஞ்சிருக்கும், வடிவில் இருக்கும். இந்த மாதிரிலாம் உள்ள மரத்தை நம்ம வாங்கி என்ன பண்ண வீட்டுக்கு பயன்படுத்தவே முடியாது. செம்மையாக இருக்கிற மரம், நேராக இருக்கிற மரம், சுற்றில் நல்லா வளர்ந்துருக்கிற மரம் பார்த்து அதை வந்து செலெக்ஷன் பண்ணுவோம். அதுதான் நல்ல ஒரு புதிதாய் கட்டப்படுகிற ஒரு வீட்டில் ஒரு அரிக்கால் வைக்க, ஒரு ஜன்னல் வைக்க, மற்ற உபகரணங்கள் பீரோ செய்ய, கட்டில் செய்ய, மற்ற எதுவும் செய்தாலும் அந்த மாதிரி நல்ல மரங்களை வாங்கி நம்ம அதில் செய்ய முடியும். அதில் தான் நல்லாவும் செய்ய முடியும். பழைய நாட்களில் பாருங்கள், சாலமோன் ஐயா மண்டபம் ஆலயம் கட்டியிருப்பாங்க, அதில் பழைய மரங்கள். அதே போல் நோவாயாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏசப்பா தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுவாங்க, பேழை செய்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரங்களை அது நல்ல செம்மையான மரம். இன்றைக்கும் அரராத் என்கிற மலையில் அதனுடைய சீதளமலையுடைய நோவா பேழையை கண்டெடுத்துருக்கிறாங்க. இன்ன வரையில் இருக்குது. கொஞ்சம் அது உடஞ்சிருந்தாலும் இந்த அரராத் என்கிற மலையில் அகழ்வாராய்ச்சியில் அந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிதிலமடைஞ்சு இருந்திருந்தாலும் அதனுடைய வலிமை இன்னும் குறையாமல் இருக்குது. அப்போனா அப்போ உள்ள மரங்கள் அப்போ வந்து செம்மையாக நேராக நல்லா வளர்ந்த மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோல் இன்றைய நாட்களில் நம்ம வீடுகளை, புதிதான வீடுகளை கட்டும்போது நல்ல மரங்களை தான் நம்ம செலக்ஷன் பண்ணணும். அதே போல் தான் மனிதர்களாகிய நம்ம ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலையும் சரி, அவருடைய ஊழியத்திலையும் சரி, அவர் பயன்படுத்தின ஒரு மனுஷனை ஊழியத்திலேயோ அவருடைய ஆலயத்திலேயோ மற்ற ஒரு பரிசுத்த காரியத்திலேயோ இல்லை சுவிசேஷத்திற்காகவோ ஏதாவது ஒரு காரியத்துக்கு தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது இப்படி தான் ஒரு செம்மையான மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி நல்ல மரத்தை ஒரு வீட்டுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணி ஆசாரி மூலயமா அதை சரி பண்ணி நம்ம வைக்கிறோமோ, அது எப்படி அது அழகாக இருக்கிறதோ, ஜொலிக்கிறதோ, அதே போல் ஆண்டவர் அவருடைய தேவ ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு, அவர் எந்த ஊழியத்திற்கு ஒருவனை பிடிக்கணும், எடுக்கணும், பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, அப்படியாக அந்த மரம் எப்படி செம்மையாக வளர்ந்துருக்கோ அதே போல் செம்மை உள்ளவனா, நேர்மை உள்ளவனா அந்த மரத்தை போல் இருக்கணும். இருந்தால் அந்த மனுஷனை ஆண்டவர் கட்டாயம் அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய பாத்திரமாக அவருடைய கையில் எடுத்து அதை பயன்படுத்துவார். பெரிதான காரியங்களை அந்த மனிதனை கொண்டு அவர் செய்வார். இப்போ கோணக்குருடாக இருக்கிற மரங்களை என்ன பண்ணுவாங்க, அது வந்து அடுப்புக்கு தான் ஆகும். ஒரு கால்வாய்க்கோ இல்லை அடுப்புக்கோ என்ன பண்ணும், விறகுக்கு தான் அது என்ன பண்ணும், அது பயன்படும். நல்ல மரம் நன்மைக்கு பயன்படுது. கோணையும் குருடுமா இல்லை மரம் அது அடுப்பெரிக்க பயன்படுது, அல்லது அக்கினிக்கு அது வந்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுது. அப்போ ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய மரம் வந்து செம்மையாக நேராக ஒழுங்காக
இருக்கிற மரங்கள் தான் பயன்படுது. அப்படியாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையிலையும் நாமும் அந்த மரத்தை போன்று செம்மையாக எப்படி அது இருக்குதோ அதே போல் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.